2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, நல்ல கவனமா கேட்டுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை குறிச்சுல அவர் தாமதமா இருக்கல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையோடு அவர் காக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய உனக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்துல கர்த்தர் பொறுமை அல்ல. அல்லேலூயா. அதை சீக்கிரமாய் நிறைவேற்றும்படிக்கு தான் கர்த்தர் பேதுருவை போல அவனை மன திரும்பும்படிக்கு கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேதுருவை பாருங்க, அவனுக்கு கேள்வி இருந்தது, அவன் வாழ்க்கையில கேள்வி இருந்தது, அவன் வாழ்க்கையில ஆழத்தில் அமிழ்ந்து போகிற சூழல் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் மடிந்து போக வேதனைப்பட, அல்லேலூயா, அவன் சோதரன் சவர்ப்புறமாய் திரும்பி அழத்தக்கதான ஒரு அவனுக்கு அபத்தமான சூழ்நிலை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பாருங்க, கடைசியில கர்த்தர் பேதுருவை எப்படி தெரியுமா அழைத்தாரு? அவனை நீ கற்பாறை என்று சொல்லி அவனை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அவன் கேள்வி உடையவனாய் இருந்தான், அவன் ஆழத்தில் அமிழ்ந்து போகிறவனாய் இருந்தான், அவன் அழுகிறவனாய் இருந்தான். ஆனா பாருங்க, இவ்வளவு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அழைப்பை அறிந்து கோபமுடையவனாய் அவன் சோத்திர சஞ்சல உடையவனாய் இருந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு கற்பாறை. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடைந்து உருமாற்றப்பட போகிற பேதுருவாய் இருக்கிறாயா? நீ ஒரு கற்பாறை. அல்லேலூயா.